வணக்கம். உலகின் முதல் சிவன் கோயில்னு பலராலும் நம்பப்படுற உத்தர கோசமங்கை கோயிலோட பிரமிக்க வைக்கிற ரகசியங்களை ஆராய போற இந்த ஸ்பெஷலான வரலாற்று தொகுப்புக்கு உங்களை வரவேற்கிறேன். நேரம் கடத்தாம நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாமா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயங்கள் உலகின் முதல் கோயில், அதுக்கான பழமையான இலக்கிய சான்றுகள், 3000 வருஷமா உயிரோட இருக்கிற ஒரு மரத்தோட ரகசியம், சில கட்டடக்கலை அதிசயங்கள், அப்புறம் பிரம்மாண்டமான ஆருத்ர தரிசனம் பத்தின தகவல்கள். சரி, முதல்ல இந்த முதல் கோயில் உத்தரகோசமங்கை அப்படிங்கிற தலைப்புல இருந்து நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம். ராமநாதபுரத்திலிருந்து மேற்கு பக்கமா வெறும் 10 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற இந்த பிரம்மாண்டமான இடத்த பத்தி பேசும்போதே நமக்கு உடனே ஞாபகத்துக்கு வர்றது அந்த புகழ்பெற்ற வரிதான். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இது ஏதோ சாதாரண பாடல் வரி கிடையாதுங்க. சிவபெருமான் முதல்ல தென்னாட்டுல இருக்கிற இந்த இடத்துக்கு தான் சொந்தமானவர். அதுக்கப்புறம்தான் அவர் உலகத்தோட மத்த பகுதிகளுக்கு சொந்தமானவர் அப்படிங்கிற அந்த மக்களோட ஆழமான நம்பிக்கையோட வெளிப்பாடுதான் இது. இப்போ நம்ம அடுத்த பகுதிக்கு போகலாம். மாணிக்கவாசகரும் திருவாசகமும் நமக்கு சொல்ற வரலாற்றுச் சான்றுகள். பழந்தமிழ் இலக்கியங்கள் எப்படி ஒரு வரலாற்று ஆதாரமா மாறுதுங்கிறது உண்மையிலே ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். புகழ்பெற்ற புலவர் மாணிக்கவாசகர் அவர் எழுதின திருவாசகத்துல இந்த ஒரு குறிப்பிட்ட கோயிலை மட்டும் எத்தனை முறை சொல்லியிருக்காரு தெரியுமா? கரெக்டா 38 இடங்கள்ல குறிப்பிட்டிருக்காரு. தமிழ் சைவத்தோட ஒரு மிக முக்கியமான அடிப்படை தலம் இது அப்படிங்கிறது இது ஆணித்தரமா உறுதிப்படுத்துது. வரலாற்று பதிவுகளை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு பாத்தீங்கன்னா இந்த கோயில்ல ரொம்ப சுவாரஸ்யமான சில புராண கதைகளும் பின்னி பிணைஞ்சிருக்கு. உதாரணத்துக்கு, ராவணனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக மண்டோதரி இங்கதான் வந்து தவம் பண்ணாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அது மட்டும் இல்லாம பொதுவா சிவ வழிபாட்டுல சேர்க்கப்படாத தாழம்பூவை இங்கே இறைவனுக்கு சாத்துற ரொம்பவும் தனித்துவமான ஒரு வழக்கமும் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. எப்படி இருக்கு பாத்தீங்களா? பழங்கால இலக்கியங்கள்ல இருந்து இப்போ ஒரு வாழும் தொன்மை சின்னமா இருக்கிற புனித மரத்தை பத்தி பாப்போம். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். இங்க இருக்கிற ஒரு பிரம்மாண்டமான இலந்த மரம் கிட்டத்தட்ட 3000 வருஷமா அங்கேயே இருக்குன்னு நம்பப்படுது. இந்த எண்கள் நமக்கு உணர்த்துறது என்னன்னா, இது சும்மா ஒரு மரம் இல்ல, சுவாசிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு உயிருள்ள வரலாற்று சின்னம். இந்த கோயிலோட பழமைய இது எந்த அளவுக்கு ஆழமா வேரூன்ற செய்யுதில்ல? இதுல இன்னொரு சுவாரஸ்யம் என்னன்னா, சங்க காலத்துல இந்த இடத்துக்கு இலவந்திகை பள்ளின்னு பேர் இருந்துச்சு. அது காலப்போக்குல அப்படியே மருவி இப்போ இலந்தைன்னு ஆயிடுச்சு. இந்த மொழியல் பரிணாமம் இருக்கு பாத்தீங்களா? இதுதான் இந்த கோயிலோட தொடர்ச்சியான, எந்த இடத்துலயும் உடைபடாத வரலாற்று பாரம்பரியத்துக்கு ஒரு மிகச்சிறந்த ஆதாரம். அடுத்து நம்ம பார்க்க போறது ஆச்சரியமூட்டும் கட்டிடக்கலை அதிசயங்கள், குறிப்பா அந்த கற்சிலைகளும் மரகத நடராசுரம். இதோட வரலாறு எவ்வளவு பிரம்மாண்டமானதோ அதே அளவுக்கு இந்த கோயிலோட நேரில் காணும் கட்டிடக்கலையும் உங்களை அப்படியே ஆச்சரியத்துல உரைய வச்சிடும். கோயில் வளாகத்துக்குள்ள நீங்க நடக்கும்போதே அந்த பிரம்மாண்டத்தை ஃபீல் பண்ண முடியும். ராமநாதபுரம் சமஸ்தான தேவஸ்தானம் பராமரிச்சுக்கிட்டு வர்ற இந்த இடத்துல மொத்தம் 5 உயர்ந்த கோபுரங்கள் இருக்கு. அதுல ஒன்னு 7 நிலைகள் கொண்ட ராஜகோபுரம். உள்ள அக்னி தீர்த்தம், வெளிய பிரம்ம தீர்த்தம்னு 2 பெரிய புனித நீர்நிலைகளும் இருக்கு. உட்பிரகார நுழைவாயில இருக்கிற யாழிச் சிற்பங்களை நீங்க நேர்ல பார்க்கணும். ஒரு புராண கால மிருகத்தோட வாய்க்குள்ள நீங்க கைய விட்டு அங்க இருக்கிற ஒரு முழுமையான கல்பந்தை உங்களால உருட்ட முடியும். ஆனா ஆச்சரியம் என்னன்னா, அந்த கல்பந்து அந்த வாய்க்குள்ளேயே தான் செதுக்கப்பட்டிருக்கு, வெளியே எடுக்கவே முடியாது. பழங்கால சிற்பிகளோட திறமைக்கு இது நேரில் காணும் ஒரு உண்மையான அற்புதம். ஆனா கருவறையோட உண்மையான இதயம்னு சொன்னா அது நம்ம நடராசர் சன்னதிதான். வேற எங்கேயும் பார்க்க முடியாத முழுவதும் தூய்மையான விலைமதிப்பற்ற மரகதக் கல்லாலேயே செதுக்கப்பட்ட 5.5 அடி உயர நடராசர் சிலை அங்க இருக்கு. அத பார்க்கும்போதே ஒரு விதமான பக்தி கலந்த பிரமிப்பு கண்டிப்பா வரும். இந்த தொகுப்போட கிளைமேக்ஸ் பகுதிக்கு நாம வந்துட்டோம். பெரும் திறப்பு ஆருத்ரா தரிசன திருவிழா. இந்த மரகதச் சிலையோட ரகசியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வருஷத்தோட 364 நாட்களும் இந்த ஒளிரும் பச்சை மரகதச் சிலை பாதுகாக்கப்படுறதுக்காக அடர்த்தியான சந்தன காப்பால முழுமையா மறைக்கப்பட்டிருக்கும். மார்கழி மாசத்துல வர திருவாதிரை அன்னைக்கு வருஷத்துல அந்த ஒரு நாள் மட்டும்தான் இந்த சந்தனம் முழுமையா களையப்பட்டு அந்த ஒளிரும் பச்சை மரகதம் வெளியுலகத்துக்கு காட்சி தரும். பழமையான காரண ஆகம விதிகளின்படி நடக்கிற இந்த திறப்பு நிகழ்வுல நள்ளிரவு நேரத்துல பிரம்மாண்டமான ஒரு அபிஷேகம் நடக்கும். திரும்பவும் அடுத்த ஒரு வருஷத்துக்கு இந்த பச்சை மரகத கல்ல மறைச்சிடுவாங்க. அதுக்கு முன்னாடி இந்த அற்புதத்தை ஒரு முறையாவது நேர்ல பாத்துடணும்னு சொல்லி பல்லாயிரம் கணக்கான பக்தர்கள் அன்னைக்கு ஒரு நாள் அங்க குறிஞ்சிடுவாங்க. இப்போ நாம இந்த விளக்கப்பதிவோட முடிவுக்கு வந்துட்டோம்.
பழமையான இலந்த மரத்தோட நிழல்ல 3000 வருஷமா ஒரு தொடர்ச்சியான வரலாற்றை கொண்ட இந்த உத்தரகோச மங்கை இன்னும் என்னென்ன ரகசியங்களை தனக்குள்ள பொதிஞ்சு வச்சிருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுவரைக்கும் வெளி உலகத்துக்கு தெரியாத இன்னும் எத்தனை அற்புதங்கள் அமைதியா அங்க காத்துக்கிட்டு இருக்கும் இல்லையா? இந்த எண்ணத்தோட இன்னைக்கு நாம விடைபெறுவோம். மீண்டும் இது போல இன்னொரு ஆச்சரியமான தேடல்ல சந்திக்கலாம்.